இப்போ பார்த்த ஸ்கை ஷர்ட் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். தீபாவளி ரிலேட்டடாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அதனால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்கமிங் வீடியோஸை என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஸ்கை ஷர்ட்டை சின்ன பசங்க யாரும் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக நான் முதல்ல 10 வத்திப்பிட்டி எடுத்துக்கலாம். இல்லை மர வத்திப்பிட்டி, மெழுகு வத்திப்பிட்டின்னு இருக்குது. நீங்கள் எந்த வத்திப்பிட்டி வேணால் எடுத்துக்கலாம். அதில் இருக்க மருந்து மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும். தீப்பெட்டியில் இருக்க தீக்குச்சிலாம் நான் ஃபஸ்ட்டுக்கே கொட்டிக்கிறேன். அடுத்ததாக தீக்குச்சியில் இருக்கிற மருந்து மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மெழுகு தீப்பெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் கையால் வச்சு ட்விஸ்ட் பண்ணாலே வந்துடும். ஒருவேளை உங்ககிட்ட மர தீப்பெட்டி இருக்குன்னா கட்டிங் பிளேயர், நோஸ் பிளேயர் அது மாதிரி வச்சு அந்த மருந்து மட்டும் தனியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு மொத்தமாக இவ்வளோ மருந்து கிடச்சிருக்கு. இது வெறும் 2 பொட்டியில் வந்த மருந்து இல்லை, மொத்தமாக அந்த 10 பொட்டியோட மருந்து. இது எல்லாத்தையும் நான் ஒரு பேப்பரில் கொட்டிக்கிறேன். கொட்டினா அந்த பேப்பரில் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு உங்ககிட்ட ரோல் பண்ணுற மாதிரி எதாவது இருந்ததுன்னா அதை இந்த பேப்பர் மேலே வச்சு நல்லா ரோல் பண்ணி அந்த மருந்தெல்லாம் பவுடர் ஆக்கிக்கோங்க. அடுத்ததாக ஒயரிங் பைப்பில் ஒரு 15 சென்டிமீட்டர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக செம்மண் எடுத்துருக்கேன். நீங்கள் களிமண் கூட எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை, அந்த பைப்போட பின்பகுதியை அடைக்கிறதுக்காக தான் இந்த செம்மண் நான் எடுத்துக்கிறேன். அந்த செம்மண்ணை அந்த பைப்போடைய எண்டில் கொஞ்சமாக கொட்டிட்டு ஒரு குச்சி வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அந்த செம்மண் எல்லாம் அடியில் போய் செட்டில் ஆகி டைட்டாக பிடிச்சிக்கும். இதே ப்ராசஸ் தான் நீங்கள் களிமண்ணுக்கும் பண்ணணும். இன்னும் ஒன்று கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எவ்வளோ டைட்டாக அதில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு பாருங்க. மொத்தமாக 2 ஸ்கை ஷர்ட் செய்ய போகிறோம். அதனால 2 பைப்பில் இந்த மாதிரி நான் பின்பகுதி அடைச்சி எடுத்துருக்கேன். அடுத்து அந்த மண்ணுக்கு கொஞ்சம் மேலே ஒரு ஹோல் ஒன்று போட்டுக்கோங்க. அதில் தான் நம்ம திரி ஃபிட் பண்ணணும். நான் 2 பைப்லேயும் ஹோல் போட்டேன். திரிக்காக நான் ஜாட்டி தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட வேஸ்டான திரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஜாட்டியை பைப்போடைய எண்டு வரைக்கும் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பைப்பில் இன்சர்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஜாட்டியை நான் கட் பண்ணிட்டேன். அடுத்ததான் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச அந்த தீப்பெட்டியிலேருந்து எடுத்த பவுடரை ஒரு ஸ்கை ஷர்ட்டுக்கும் சின்ன ஸ்பூனில் நான் 2 ஸ்பூன் அதில் அந்த பவுடரை போட்டுக்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட பெரிய ஸ்பூன் இருந்ததுன்னா நீங்கள் 1 ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். அடுத்ததா நம்மளுக்கு மேலே போய் வெடிக்கிறதுக்காக இது பேர் சிக் புட்டுன்னு சொல்லுவாங்க. இதை பற்ற வச்சிங்கன்னா அப்படியே பரபரன்னு எரியும். இது மேலே போய் வெடிச்சுன்னா நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இதை தான் நம்ம இந்த ஸ்கை ஷர்ட் உள்ள வைக்க போகிறோம். இதை உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்குது. லூஸாக இருந்ததுன்னா நம்மளுக்கு சரியாக ஸ்கை ஷர்ட் ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா நான் அதை திரியை கொஞ்சோண்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே ஒரு அட்டையை வச்சு ரோல் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக அதில் அந்த பைப்பில் ஃபிட் ஆகிற அளவுக்கு நான் அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு லூஸாக இல்லாமல் உள்ளே ஃபிட்டாக செட் ஆனால் தான் நம்மளுக்கு இந்த ஸ்கை ஷர்ட் ஒழுங்காக ஒர்க் ஆகும். அதே மாதிரியே நான் இன்னொரு ஸ்கை ஷர்ட்டுக்கும் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ப்ரெஷர் நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை அந்த பைப் உள்ள வச்சு கரெக்டாக இன்சர்ட் பண்ணுறேங்க. அடுத்ததாக அந்த கார்ட்போர்ட் சரியாக நிற்கணுன்றதுக்காக மேலே இந்த மாதிரி பேப்பரை சுற்றி வச்சுக்கிறேன். இந்த பேப்பரும் நம்மளுக்கு மேலே இல்லாமல் நல்லா குச்சி வச்சு உள்ளே தள்ளி விட்டுருங்க. அடுத்ததாக மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பேப்பரை கட் பண்ணி மேலே டாப்பை கவர் பண்ணுற மாதிரி வச்சுட்டு டேப் வச்சு சுற்றிடுங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்கை ஷர்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மாதிரியே நான் 2 ஸ்கை ஷர்ட் செஞ்சுருக்கேன். 2 ஒரே மாதிரி ஸ்கை ஷர்ட் தான். இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்ல வீடியோவில் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை பை. See you.